சந்தையெல்லாம் போனா தரகர் வந்து 10 லிட்டர் கறக்கு 7 லிட்டர் கறக்குன்னு சொல்லுவாங்க, பொய் பிடிப்பாங்க. 3 காம்புல பால் வருது, 1 காம்புல பால் வரல. ஹெவி சைஸ், சின்ன மாடு கிடையாது, பயங்கரமான மாடு. மாடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஃபயர் குவாலிட்டி, நல்ல பெருங்குட்டு மாடு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு வெயிலுக்குமே தாங்கும். நேரம் 10 கறவை வரும். 20 லிட்டர் 101% நம்ம சீல் அடிச்சு கேரண்டி கொடுத்தே கொடுக்கும். நல்ல பைக்கால் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாட்டுல. குறைங்கிறது இந்த மாட்டுல 1% இல்ல. இன்னும் நல்லா மடி எடுத்து கண்ணு வைக்கும். நல்லா பாத்துக்கிட்டா நல்லா லாபம் தான். எனக்கு மாடு பிடிச்சிருக்கு. நான் எதுவுமே பாக்கல. கண்ணு போட்டு மடி தாங்க. மடியில இந்த சீம்பல் 7 லிட்டர் நம்ம எடுத்தாச்சு. இன்னும் கறந்தாலும் 7 லிட்டர் கறக்கலாம். மாடு அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு. நல்ல ஹெச்எஃப் மாடு, சுழி சுத்தமான மாடு. நேரம் 10 கறக்கும். மம்பு இல்லாத மோளை ஹெச்எஃப் கிராஸ் டைப்பான மாடு. குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்ல, கறவைக்கு பஞ்சம் இல்ல, குணத்துக்கு பஞ்சம் இல்ல, மாட்டோட சைஸுக்கு பஞ்சம் இல்ல. எல்லா விதத்துலயும் இந்த மாடு சாட்டிஸ்ஃபை. ஹரி, நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வட இந்திய ரக மாடுகள், ஜெர்சி கிராஸ், ஹெச்எஃப் கிராஸ், கிர் கிராஸ், ஷாகிவால் கிராஸ், ஒரிஜினல் கிர்ரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம பண்ணையில வந்து குவாலிட்டிக்கு தொந்தரவு கிடையாது, கறவைக்கு பயம் கிடையாது, மாடு ஏதாவது தப்பா இருக்குமோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம பண்ணையில வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மாட்டுக்கும் ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் வழங்கிட்டு வரும். இந்த கேரண்டி வழங்கப்பட்டிருக்குது, இவ்வளவு கறவைக்கு வழங்கப்பட்டிருக்குது தெளிவா சொல்லி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டங்களில் மக்களை ஏமாத்துவதற்காக மடி வந்து ஒருத்த வந்து உங்க வீட்டுல ஒரு மாடு இருக்குதுன்னு வைங்க, அந்த மாடு வந்து காலையில சாயங்காலம் அதோட மடி எவ்வளவு இருக்கும், அதுதான் மாட்டோட நேச்சர். இவ்வளவு பெரிய மடி இந்த மாட்டுக்கு இருக்குது, நேரம் 10 வருது அப்படின்னு குண்டா ஒரு ரப்பி காமிச்சா அந்த மாடு 10 கறக்குதுலாம் அர்த்தம் கிடையாதுங்க. சும்மா மக்களை கண் பார்வைக்கு ஏமாத்துறாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, என்னைக்குமே ஒரு நல்ல மாடை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு விலை வந்து 10 ரூபா கம்மியா இருக்க மாடு என்னைக்கு விலை கொடுக்காதுங்க. ஈல்டு கொடுக்கவே கொடுக்காது. 100% கேரண்டி. வாங்கி ஏமாந்தவங்க ஏகப்பட்ட பேர். என்னைக்கு நல்ல பொருளுக்கு நிறையான விலை இருக்கும், கரெக்டான அதுக்கு பொருளுக்கு ஏற்ற மதிப்பீடு போட்டு கரெக்டான மாடுகளா எங்க வேணாலும் வாங்க, இங்க வாங்க நான் வற்புறுத்த மாட்டேன். தமிழ்நாட்டுல வீடியோ போடுற மாட்டுக்கு இந்த வரைக்கும் மாட்டுகளுக்கு விலை சொல்லி மாடு விற்கிறது நாம ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா நம்மளோட வியாபாரம் வெளிப்படையான வியாபாரம். நம்ம சொன்ன கறவை இன்னி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்குது. வாங்கிட்டு போறவங்க நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பண்ணையில ஒரு 22 மாடுகள் இருக்கு. 22ல 5 விற்பனை ஆயிட்டு 17 மாடுகளோட வீடியோ பார்க்கலாம். டாப் குவாலிட்டியான கண்ணு மாடுகள் 2 இருக்கு, அதையும் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஜெர்சியில கிராஸ் ஆன மாடு, காங்கிரேஜ் மிக்சிங் ஆயிருக்குது. மாடு வந்து சுழி சுத்தமான மாடு, பல்லு அரைக்கடை, 2 மாடு, தெளிவான மாடு. இதுவும் வெள்ளிக்கிழமை விடிகால தான் கண்ணு போடுது. நல்ல ஒரு கிர் டைப்பான கண்ணுக்குட்டி போட்டுருக்குது. காலக்கண்ணு, கன்று சுழி சுத்தம், தெளிவான மாடு, ஹெவி சைஸ், சின்ன மாடு கிடையாது, பயங்கரமான மாடு. மாடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபயர் குவாலிட்டி, நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல ரெட்டை முதுகு மாடு, தெளிவான மாடு. குணத்துலயும் சரி எல்லாத்துலயும் சரி பக்காவா இருக்கும். கண்ணு போட்டு மடி தாங்க. மடியில இந்த சீம்பல் 7 லிட்டர் நம்ம எடுத்தாச்சு. இன்னும் கறந்தாலும் 7 லிட்டர் கறக்கலாம். மாடு அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு. இது வந்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. எதுல வந்து கிராஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கிரேஜ்ல கிராஸ் ஆயிருக்குது. 23 லிட்டர் பால் கறக்கும். காலையில 12, சாயங்காலம் 11, 5 ரேஞ்ச் வரைக்கும் கறக்கும். நம்ம கேரண்டியே கொடுக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாது. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேட் எஸ்என்எஃப்க்கு அடிச்சுக்கும், எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் தாங்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து ஒரு 1,03,000 ரூபாய் கேட்கறோம். என்னடா இது 1,03,000 ரூபாய் நினைக்கணும். அந்த அளவுக்கு மாடு ஷோ குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, டாப் குவாலிட்டி ஜெர்சி. இதெல்லாம் வேணுங்கிற கூப்பிடுங்க. இந்த மாதிரி மாடுலாம் உடனே போயிடும். உடனே கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நிற்கும். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டி மாடு. யாருமே தர முடியாத ரேட்டு 80,000 தான் இதோட விலை. நல்ல மாட்டு உடம்ப பாருங்க, சைஸ பாருங்க, ஹெவி குவாலிட்டியான மாடு. கலர் அப்படி கலர் நல்ல ஹெச்எஃப் மாடு, சுழி சுத்தமான மாடு. நேரம் 10 கறக்கும். மாடு வந்து இன்னும் கண்ணு போறதுக்கு சரியா 13 நாள் டைம் இருக்குது. பாருங்க மடி, பாருங்க மடி நல்லா இறங்க ஆரம்பிச்சு. ரோஸ் காம்பு, தெளிவான மாடு, பெருங்குட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு, கொம்பு இல்லாத மோளை, ஹெச்எஃப் கிராஸ் டைப்பான மாடு. நேரம் 10 கறக்கும். நல்ல காட்டு வழி மேய்ச்சல், கிளைமேட் அடாப்ஷனுக்கு தொந்தரவே கிடையாது. வேணுங்கிறவங்க இந்த மாடு வேணா உடனடியே கூப்பிடுங்க. டிமாண்டான மாடு எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான மாடு. பாருங்க எப்படி மேயுது பாருங்க. 80,000 கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது. தேடி பாத்துக்கோங்க. தீபாவளி ஆஃபர் மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிறோம். மனசார பிடிச்சிட்டு போங்க. இது கொம்பு எப்படி? கொம்பு இல்லையா? கொம்பு கிடையாது, பிறவி மொட்டை. பிறவி மொட்டைனா கறவை ஜம்முன்னு இருக்கும். இது வந்து பொதுவா மொட்டை தாங்காதுன்னு வெயிலுக்கு. இது வந்து சிந்தி கிராஸ் டைப்பான மாடு. பால் எவ்வளவு சொன்னீங்க? பால் நேரம் 10 கொடுக்கும். மடி இருக்கும்போது மாட்டை வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு ஷோ குவாலிட்டியில இருக்கு. ஷைனிங், நல்ல ஷைனிங் மேய்ச்சல். இந்த மாடு வந்து ஒரிஜினல் கிர், தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, ஒரிஜினல் கிர். A2 மில்க் வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை ஆசைப்பட்டு வாங்கிக்கலாம். சுழி சுத்தமான மாடு, பல்லு அரைக்கடை, 2 ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு 7 14 லிட்டர் கறந்த மாடு. இந்த கண்ணுக்கு 1 லிட்டர் சேர்த்து ஒரு 5 லிட்டர் கறவை வரும். ஆனா ஃபேட் எஸ்என்எஃப் அடிச்சிக்கவே முடியாது. இதோட 15 லிட்டர் பால் மினிமம் ஒரு 50 லிட்டர் மில்க் ஹெச்எஃப் மாடு சப்ளை பண்ற மாடு கூட வச்சு ஃபேட் எஸ்என்எஃப் கலந்து ஊத்திக்கலாம். பாருங்க வளர்ப்பு பாருங்க எந்த அளவுக்கு வளர்ப்பு. குணத்துக்குலாம் தங்கம். திமிழ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குட்டு. செம்ம மாடு, குணத்துல தங்கமான மாடு. ஒரு தொந்தரவு இல்ல, ஒரு தொந்தரவும் இல்ல. நல்ல அமைதி, நல்ல சாதுவு,
கறக்க பிடிக்க நல்லா இருக்கும், எதுவும் பண்ணாது, நல்ல திமிலிங்க பாருங்க. மேற மாடா இருந்தா அப்படி ஓடி போயிடும். இதுல நம்ம விளையாடலாம், மேல ஏறிட்டு கூட, அந்த அளவுக்கு குணம். கிருமாடு பிரியர்களுக்கு ஒரிஜினல் மெட்டில் எடுத்து வந்திருக்கோம். ஃபேட்டஸ்னஃப் அடிச்சுக்கவே முடியாது. A2 மில்க்கு சூப்பரா இருக்கும். இந்த பால் வந்து மெடிசனுக்கே பயன்படுத்துறாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை 81,000. அதையும் முன்பின் அனுசரிச்சு கொடுக்கப்படும். அண்ணாச்சி பட்ஜெட்ல மாடு கொண்டு வந்திருக்கோம். HF கிராஸ் மாடு, 2ஆம் நீத்து மாடு, ஒரு 17 to 18 லிட்டர் கறவை சாதாரணமா வரும். மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு, தெளிவான மாடு, HFல கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு. மாட்டுக்கு பல்லு வந்து பாத்தீங்கன்னா அரை கடையா இருக்குது. இன்னும் கண்டினா ஒரு 10 நாள் டைம் பிடிக்கும். ஒரு 17 to 18 சாதாரணமா கறக்கும். தெளிவான மாடு, நல்ல உடம்பு தோரணை. என்ன ரகம் அண்ணாச்சி? ரகம்னா HFல கிராஸ் டைப்பான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, இளம் மாடு. தண்ணி தீனிக்கு குணத்துக்கு எந்த குறையும் இல்லை இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும். பால் தாரம் எந்த அளவுக்கு இருக்குது, மடி செட்டு எந்த அளவுக்கு இருக்குது. இப்ப வேற அரை மடி தான் பை வச்சிருக்குது, முழு மடி வச்சா மாட்டை வெளியே கட்ட முடியாது. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 89,000. 20 லிட்டர் பால், இளம் மாடு, தெளிவான மாடு, நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு, வெயிலுக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லை. காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு தான் பாருங்க. லைவா மேய்ச்சி கூட காட்டுறேன், கண் கூட பாருங்க. திங்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குலாம் சாமியாட்ட மாடு, குறை இல்லாத மாடு. நல்ல மாடு, ஒரு குடும்பத்தையே காப்பாத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல கலர் ஜோக்கு, நல்ல கொம்பு வாட்டம், முக வாட்டம், நல்லா எல்லாமே அருமையா இருக்குது. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு 89,000. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துறேன். வேணுங்கிறவங்க நேரடியா பண்ணைக்கு வாங்க, லைவா செக் பண்ணி பாருங்க. மேய்தா தண்ணி குடிக்குதானே செக் பண்ணி பார்த்து உங்க மாட்டை நீங்க ஏத்திட்டு போலாம். கள்ளக்குறிச்சியில வரோம். நீங்க எத்தனை வருஷமா மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ 4-5 வருஷமாவே மாடு வளர்த்துட்டு. மாடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா? லாபம் தானா? ஏன்னா சிலர் வந்து தீவன செலவு ரொம்ப பேருக்கு நஷ்டங்காங்க. இல்லண்ணா, அதெல்லாம் வந்து பாத்துக்க முடியாத அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான். நல்லா பாத்துக்கிட்டா நல்ல லாபம் தான். உங்க ஏரியால 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க? 44. வீடுகளுக்குன்னா சொசைட்டில 35. ஆனா எனக்கு மாடு பிடிச்சிருக்கு. கருப்பு வெள்ளம்லாம் நான் எதுவுமே பாக்கல. மாடுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால எடுத்துட்டோம். உங்க ஏரியா வெயில் ஏரியா தானே? இல்லாட்டா ரொம்ப பயங்கர வெயில். எவ்வளவுனா வெயில் தாங்கும்? இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்கும் கிர்ரும் மிக்சிங் ஆயிருக்குது. ஃபேட்டஸ்னஃப் குறையல, நல்ல முக லட்சணம், நல்ல சுழி சுத்தமான மாடு, நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. வெள்ளிக்கிழமை காலைல இன்னைக்கு ஒரு அதிகாலை 2 மணி அளவுல கண்ணு இருக்காங்க. காலக்கண்ணு இருக்கு. கண்ணுக்குட்டி ஆல் பிளாக்ல நல்ல காலக்கண்ணு ஒட்டி இருக்கு. தெளிவான மாடு, கடமளப்பு, 2ஆம் நீத்து, நேரம் 10 கறவைக்கு நம்ம ஃபார்ம்ல இருந்து நம்ம அக்ரிமெண்டே கொடுத்துடலாம். இதுக்கு தேவை டாக்குமெண்ட் போட்டே கொடுத்துடலாம். தண்ணி தீனிக்கு தெளிவா இருக்கும். சீம்பல் 11 லிட்டர் வரும். மாடு வந்து நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல 4 காம்பு கருங்காம்பு, நல்ல பால் தார சூப்பரா இருக்கும். முகலட்சணம் பாருங்க, நல்ல சூப்பரான முகலட்சணம். முகலட்சணம் பாருங்க, சுத்த காரி கிடையாது பாருங்க. மாடு நல்ல ஹைட்டுக்கே இருக்கு, நெட்டில இலத்துக்கு. நல்ல முக அமைப்பு, நல்ல பாவனை, தெளிவான மாடு, 2ஆம் நீத்து மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. வெயிலுக்கு எப்படி இருக்கும்? வெயிலுக்குலாம் இந்த மாடு பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதத்துலயும் பயந்துக்கு தேவையில்ல. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். தண்ணி தீனிக்கு தெளிவா இருக்கும். வேணுங்கிறவங்க உடனடியே கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 87,000 சொல்றோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துலாம். மாடு வந்து சின்ன மாடு கிடையாது, நல்ல பெருங்கூட்டு கறவையில இருக்க மாடு. நேரம் 10 வரும். தெளிவான மாடு, குணத்துல தங்க எந்த பிரச்சனையும் இல்லை. சீம்பால் தான் மாடு வந்து சீம்பால்ல தான் இருக்குது. கறவையில வேணுங்கிறவங்க கறந்து பாத்துக்கலாமா? கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். கிராஸ் டைப்பான மாடு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு வெயிலுக்குமே தாங்கும். நேரம் 10 கறவை வரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 20 லிட்டர் 101% நம்ம சீல் அடிச்சு கேரண்டி கொடுத்தே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மாடு நம்பிக்கையான மாடு. கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு, நல்ல காட்டு மேய்ச்சல் மாடு, சூப்பர் மேய்ச்சல். இங்க பாருங்க, நான் சொல்லனா நம்ப மாட்டீங்க. பாருங்க, மேய்ச்சலுக்கு அருமையா இருக்குண்ணே. மேய்ச்சல் செம மேய்ச்சல், பிரிச்சு எடுக்கும். மேய்ச்சலுக்கு இந்த மாட்டை அடிச்சுக்கிறதுக்கு மாடே இல்லை. HF நல்ல மாடு, நல்ல மடி செட்டு, இன்னும் மடி வரும். இப்போ இருக்கிற சாதாரண இப்பதான் பை வந்து அரை பை வந்திருக்குது. இன்னும் இந்த அளவுக்கு அரை பை வரும். 2 நேரம் கறவை, நேரம் 10 உத்தரவாதம் கொடுத்தலாம். சுழி சுத்தம், பல்லு அரைக்கடை, கண்ணு போடுச்சுன்னா 3ஆம் நீத்து மாடு. நாம மாடு நல்ல பெருங்குட்டு, எலும்பூக்கமான மாடு, தெளிவான மாடு. ஆனா நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து 82,000 கேட்கறோம். அதுல ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுத்தலாம். தெளிவான மாடு, வேணுங்கிறவங்க வாங்க. தீனி தண்ணிக்கு இந்த மாட்டை அடிச்சுக்கவே முடியாது. வெயிலுக்கு எப்படி? வெயிலுக்குலாம் சூப்பரா தாங்க. இது வந்து ஷெட்டுக்குள்ள வச்சு வளர்த்தன மாடல. ஒரு விவசாயி நார்மலா எப்படி ஒரு மாட்டை வளர்த்துவரோ அது போல நல்ல மேயும். டைப்பான மாடு, தெளிவான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். குணத்துல நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்ல. நல்ல சுழி சுத்தமான மாடு, பக்காவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, டாப் குவாலிட்டியான HFல கிராஸ் டைப்பான மாடு, 2ஆம் நீத்து, நல்ல காட்டு வழி மேய்ச்சல். இந்த மாடு சுழி சுத்தமான மாடு, தண்ணி தண்ணிக்கு எந்த குறையும் இல்ல. மாடு நல்ல மேய்ச்சல் குணம். எப்படி மேயுது பாருங்க, கரம்பையே அந்த அளவுக்கு மேயக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்குது. சுழி சுத்தமா இருக்குது. இந்த மாடு வந்து சாதாரணமா ஒரு 17-18 கறந்துடலாம். 20 லிட்டரே கறந்துச்சுனாங்க நம்ம அவ்வளவு சொல்ல தேவை. 17-18 சாதாரணமா கறந்துக்கலாம். நல்ல மடி செட்டு, காம்பு கட்டு எல்லாமே தெளிவாகுது. கருங்காம்புல விழுந்திருக்காங்க. நல்ல குவாலிட்டி, முக லட்சணம் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து 79,000 கேட்கறோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். வேணுங்கிறவங்க வாங்க. நல்ல பைக்கால் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மாட்டுல குறைங்கிறது இந்த மாட்டுல 1% இல்ல. இன்னும் நல்ல மடி எடுத்த கண்ணு வைக்கும். அடி வயிற்றுல இருந்து மடி வரும். பால் தாரம் எப்படி இருக்கு? பால் தாரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. HF நல்ல
தரமான மாடு, சின்ன மாடு. அதாவது இதோட பல்லுன்னு கேட்டீங்கன்னா 4 பல்லு, 2ஆம் நீத்து மாடு. ரொம்பவே இள மாடு, தெளிவான மாடு. 4 பல்லுக்கு 2ஆம் நீத்து வருது. ரொம்பவே அபூர்வமான மாடு, சுழி சுத்தமான மாடு, தெளிவான மாடு. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். ஒரு 16-17 சாதாரணமா கறக்கும் மாடு. இது அளவான மாடு. என்னடா அளவான மாடு இவ்வளவு சொல்றேன்னா, ஏன்னா இது HF ரகத்தை சேர்ந்த மாடு. சிவாஜி HF ரேரான கலர் விழுந்திருக்குது. இதுல கண்ணுக்குட்டி வாங்கணும்னா மினிமம் ஒரு 3 மாசம் சென கண்ணுக்குட்டி வாங்கணும்னா நம்ம மினிமம் ரேட்டு போட வேண்டியது எவ்வளவா இருக்கும்? 60 to 65 போட வேண்டியதா இருக்கும். நாம நேர மாசம் சென மாடு 4 பல்லு 2ஆம் நீத்து மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 82,000. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம். தெளிவான மாடு, மோட்டி டைப்ல, சிவாஜி HFல 8 கறவைக்கு கேரண்டி கொடுக்கலாம். நான் சொன்னதுக்கு மேல 1 லிட்டர் சேர்ந்து வரும், குறையே இல்லாத மாடு. குவாலிட்டியான ஜெர்சி, குவாலிட்டிக்கு பஞ்சல்ல, கறவைக்கு பஞ்சல்ல, குணத்துக்கு பஞ்சல்ல, மாட்டோட சைஸுக்கு பஞ்சம் இல்ல. எல்லா விதத்துலயும் இந்த மாடு சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஒருத்தரை. அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு, ஷோ குவாலிட்டியான மாடு. இன்னும் கண்ணு போறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நாளாவது மடி வைக்கும் போது மாட்டை வெளியே கட்ட முடியாது. மாடு சின்ன மாடு கிடையாதுங்க, ஷோ குவாலிட்டியான மாடு, பெருங்குட்டு மாடு, ரெட்டை முதுகு மாடு. முகலட்சணம் பாருங்க எந்த அளவுக்கு. நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு. தெளிவான மாடு, நல்ல காம்பு பாருங்க, நல்ல ரோஸ் காம்புல விழுந்துக்குது. நல்ல மேய்ச்சலுக்கு தான் மாடு இழுத்துட்டு போகுது ஆளுங்களை. அந்த அளவுக்கு மேய்ச்சல் குணம் உடைய மாடு, குணத்துல பக்குவமான மாடு. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 93,000 கேட்கிறோம். அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு தரலாம். திங்கிறதுக்குலாம் அடிச்சுக்க முடியாது. கண்ணு போடுறதுக்கு இன்னும் 5 நாள் டைம் பிடிக்கும். தோட்டத்து மாடு தான் இது, பண்ண மாடு கிடையாது. ஆனா தோட்டத்திலேயே நல்ல கறவை கொடுக்கக்கூடிய மாடு, நல்ல மேவு மேயக்கூடிய மாடு. எந்த தப்பு இல்ல. வேணுங்கிற கூப்பிட்டு எடுத்துக்கலாம், ஒண்ணும் செய்யாது. பாட்டு காட்டுல இதே மாதிரி தான் வளர்த்திட்டு இருந்தாங்க, மேய்ச்சிட்டு இருந்தாங்க. 93,000 அதோட விலை. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சீர்பனந்தல். ஈரோடு சந்தைக்கு போனா அங்க எனக்கு ஒன்றும் பிடிக்கல, திருப்தி இல்ல. ஏன் பெரிய மாடுகள் இல்லையா? இந்த விலை கூடுதல் இருந்தா? விலை எனக்கு அங்க ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல. என்னால ஓடி ஆடி அங்க சுத்தி ஒரு காலையில 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சுத்தலாம். சுத்திட்டு நான் மாட்டுக்கு வந்துட்டேன். எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு இது முடிகிறதுக்கு, இந்த மாடு முடிகிறதுக்கு? விலை பேசி முடிக்கிறதுக்கா ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளவுதான். அதான் மனசுக்கு எனக்கு நேர்மை. மத்தவங்களும் இவரை நம்பி மாடு வாங்கலாமா? வாங்கலாண்ணா. எல்லா சந்தையெல்லாம் போனா தருக்கார் 10 லிட்டர் கறக்கு 7 லிட்டர் கறக்குன்னு சொல்லுவாங்க, பொய் பிடிப்பாங்க. 3 காம்புல பால் வருது, 1 காம்புல பால் வரல. செக் பண்ணீங்களா? மேய்தான் இதான் ஏதாவது? மேய்தின இன்னும் கண்ணு போட்டுக்குது. இப்ப உறுப்புலாம் போட்டுருச்சு. இப்ப குளிப்பாட்டி அனுப்புறேன்னு சொல்லிக்கிறாரு. இல்ல கண்ணு மாடு வாங்கினா நமக்கு என்ன லாபம் ஏதாவது உண்டா? கண்ணு மாடு வாங்கினா லாபம் தான். போனதும் பால் பேசலாம். போட்டோடனே போட்ட காசை எடுத்துடலாம். போட்ட காசு எடுத்துடலாம். கொஞ்சம் மாடு 2 மாடு தான் வச்சுக்கிறேன். நாட்டு மாடு அது எவ்வளவு கறக்குது? அது காலையில 3, சாயங்காலம் 2. என் குடும்ப செலவுக்கு என்னால ஒன்னும் ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. நம்ம காட்டிலே இருக்கிறவங்களாட்டம். அதெல்லாம் நான் மாடு பிடிச்சிட்டு போயிடும். ஹரியானா நம்பிதான் நான் வந்தேன். வியாபாரின்னு கூட நான் நினைக்கல. அவர் ஏதோ ஒரு நம்ம சோசியல் க்ளோஸ் ஃப்ரெண்டு மாரி நம்ம நினைச்சுதான் வந்தேன். வேற ஒண்ணு. மேய்ச்சல் இருக்குது நமக்கு. மேய்ச்சல் இருக்குது, தீவனம் இருக்குது. பொறிக்கும் மேய்ப்பேன், கஷ்டப்படுவேன், பில்லி பிடுங்குவேன். என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க? என்ன தீவனம் எல்லாம் இருக்கு? சோளம், இந்த தீவன பில்லி இதே மாதிரி பில்லி போட்டுக்குது. உங்க ஊர் கிளைமேட்டுக்கு இந்த கலர் மாடு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. வெயிலுக்கெல்லாம் தாங்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் ஒரு மோசமா இருக்குல்ல, வர வர சரியாயிடும். நம்ம கிட்ட தான் இருக்குது. மாடு நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிக்குதுண்ணா. இல்ல இதை பாக்குற மற்றவங்களும் இவர்கிட்ட மாடு வாங்கலாமா? தைரியமா வாங்கலாமா? தைரியமா வாங்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் HF, நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு, ஷோ குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு, தண்ணி தீனி குறையில, அற்புதமான மாடு, தெளிவான மாடு. கறவைக்கு காலணைன்னு அவசியம் இல்ல. நேரம் 10 கறவைக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாம். இன்னும் கண்ணு போட 20 நாள் டைம் இருக்குது. தெளிவான மாடு, காட்டு வழி மேய்ச்சல். இந்த மாடு கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். ஒரிஜினல் பிரீடிங் மாடு, சுழி சுத்தம், எந்த குறையும் இல்ல. பல் அரைக்கடை, 2ஆம் நீத்து, நேரம் 10 கறவை வரும். தண்ணி தீனி எல்லாத்துக்கும் அற்புதமா இருக்கும். மடி செட்டு பாருங்க, கருங்காம்பு, நல்ல தெளிவான பை செட்டு. குணத்துக்குலாம் பயமே இல்லைங்க. பாருங்க, குணத்துக்கு நல்ல பை நிறக்க எடுக்கும். காம்புல ஜம்முதா. என்ன ரகம்? இது ஆல் பிளாக் HF மாடு தான். ஆல் பிளாக் ரகம், கொம்பு இல்லாத மாடு, ஆல் பிளாக் பிரீடு. 2 நேரம் 10 கறக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை ரொம்பவே ரீசனபிள், 95,000. மாடு வீடியோல சத்தியமாலும் பெரிய மாடு சின்னதா தான் தெரியும். நேரடியா இந்த மாட்டை பாருங்க. அப்புறம் இது விலைக்கு ஒர்த்தா இல்லைன்னு அப்பதான் தெரியும். நேரடியா பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும். தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. வேணுங்கிறவங்க. செம்ம மேய்ச்சல் மாடு, HF மாடு. நல்லா தீனி தீனி நல்லா இருக்கும். நல்ல காட்டு மேய்ச்சல். HFல கிராஸ் பிரீடர் மாடு, வெயிலுக்கு நல்லா தாங்கும். ஒரு 17-18 சாதாரணமா கறந்தாலும் நம்ம கேரண்டியே கொடுக்கலாம். ஒரு 17-18 20 வரைக்கும் கறவு வரும். 73,000
வெறும் 73,000க்கு 20 லிட்டர் பால் கறக்குற மாடு கொடுக்குறோம். தெளிவான மாடு, நல்ல மேய்ச்சல் குணம் உடைய மாடு, நல்ல கலர் பேட்ச், கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். நல்ல மடிசெட்ல நல்ல மடிசெட்டு, இன்னொரு 10 நாள்ல கண்ணு இறங்கிடும். நல்ல ரோஸ் காம் நல்ல வீட்டு வளர்ப்பு முறையில இருந்த மாடு, மோடி டைப்பு, கொம்பு இல்லாத மாடு, கிராமத்துல கடந்த மாடு தான். கிளைமேட் அடாப்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல மேய்ச்சல் முகம், நல்ல முக லட்சணம், குளி நெத்தி, நல்ல அருமையான மாடு. லோ பட்ஜெட், ஆனா 15 லிட்டர் கறவை வரும். 62,000 இதோட விற்பனை விலை. அதையும் முன்பின் அனுசரிச்சு குவாலிட்டியான மாடு, பிஸ்கெட் கலர், நல்லா எல்லாத்துக்குமே தாங்கும், வெயிலுக்கு தாங்கும், கறவை நல்லா வரும். மடி பாருங்க ஃபுல்லா பை வைக்கும். தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்துக்கும் தமிழ்நாட்டுல எல்லா மாடும் செட்டாவும். அதோட பால் தார பாருங்க எந்த அளவுக்கு பால் தார ஜம்முன்னு இருக்கும். நல்ல பிரம்மாண்டமான பால் தார, நல்ல மேய்ச்சல் குணம் உடைய மாடு, தெளிவான மாடு, வீட்டு வளர்ப்புக்கு ஏத்த மாடு. 62,000 விலை. 5 லிட்டர் கறவை வேணுங்கிறது கூப்பிடுங்க. ஆனாச்சு இது சிந்திலே கிராஸ் டைப்பான மாடு. எந்த அளவுக்கு வளர்ப்பு வளர்த்திருக்காங்கன்னு பாரு. வளர்த்தவங்க இந்த மாதிரி மாடு வளர்த்தனா மாடு என்னைக்கு விற்கும் போதும் சரி, நம்மளுக்கு பணம் நஷ்டம் இல்லாம விற்கலாம். வளர்த்தும் போதும் பணம் நஷ்டம் இல்லாம பால் கறந்து ஊத்திக்கலாம். ஏனோ தானே தீனி போட்டு ஏனோ தானே வளர்த்தனா அது ஏனோ தானோன்னு தான் நமக்கு லாபம் தரும். அந்த அளவுக்கு இந்த மாடு ஷோ குவாலிட்டியான மாடு. 2ஆம் ஈத்து மாடு, கடை முளைப்பு, சுழி சுத்தம், எந்த குறையும் இல்ல. நேரம் 10 கறவை குத்துறவதும், சரியான மடி செட்டு, குணத்துல குழந்தை, தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். குணத்தை லைட்டா எந்த குறையும் இல்லாத மாடு. சிந்தில கிராஸ் டைப்பான மாடு. உடம்பு ஊக்கம் பாருங்க, ரெட்ட திமில்ல நல்ல கொழு 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 கொழுன்னு மாடு, தெளிவான மாடுங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 87,000. நீங்க எத்தனை இடத்துல எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, இந்த ரேட்டு கிடைக்காது. வெறும் 87,000. நல்ல காட்டு வழி மேய்ச்சல், நல்ல திறமையான மாடு, தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான பைசெட்டு, தெளிவான பைசெட்டு, அமைதியா இருக்கு, ஒன்னும் செய்யாது. நல்ல மாடு, சுழி சுத்தமான தெளிவான மாடு. என்ன காம்பு இது? காம்பு வந்து சிந்தி கிராஸ் புழு காம்பு தான், தெளிவான காம்பு. வேணுங்கிற வாங்க எடுத்துக்கலாம். இது குட்டி சிவாஜி ஹெச்எஃப் கிடையாதுங்க, ஜெர்சி மாடு. கண்ணு ஈனிட்டா? கண்ணு ஈனல, சென மாடு, 4 பல்லு, 2ஆம் ஈத்து. பட்ஜெட்ல கேக்குறாங்களா, எனக்கு ஒரு 6 கறந்தா போதும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உன்னை கண்டுபிட ஒரு 10 நாள் டைம் இருக்குது. ஒரு 12 லிட்டர் கறவை வரும். சும்மா 10-15 வரலாம் போய் 12 லிட்டர் கறவை வரும். 4 பல்லு, 2ஆம் ஈத்து, நல்ல குணமனமான மாடு, சுழி சுத்தமான மாடு. கறவைக்கு கால் அணைக்குன்னு அவசியம் கிடையாது. விற்பனை விலை 57,000. அதுலயும் ஸ்லைட் நெகோசியபிள் பண்ணி தரேன் வாங்க. தெளிவான மாடு, செவல வெள்ளையில. இது சிவாஜி ஹெச்எஃப் கிடையாது, ஜெர்சி மாடு. ஜெர்சியில கொம்பு டைப்ல கிராஸ் மாடு, நல்லா முகல சின்ன சைஸ் மாடு. தீவனம் குறையா போட்ட போதுமா? ஆமா, குறையான தீவனம். லோக்கல்ல இந்த டவுனுக்குள்ள வச்சுக்கிறவங்க, வீட்டு பாலுக்கு தேவைங்கிறவங்க, கோயிலுக்கு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மாடு சேர்க்கலாம். முகலட்சணம் பாருங்க. ஆனா 1 கோடி கொடுத்தாலும் இந்த முகலட்சணம் உழுவது எந்த மாட்டுக்கும். நல்ல முகலட்சணம், கிளி கொம்புல தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு.